வெயிலில் உலர்த்தி கைகளால் இடித்து கைக்குத்தல் முறையில் அவல் தயாரிக்கப்பட்டு வந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். பண்டைய காலம் முதல் இன்றைய நவீன காலம் வரை ரொம்ப காலமா அவல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணவுல பயன்படுத்திட்டு வரோம். இதுல வெள்ளை அவல், சிவப்பு அவல்னு இருக்கு. நெல்லிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த அவல் வட மாநிலங்கள்ல போகா அப்படின்னும், ஒரிசாவில சிவடா, ஆந்திரால அத்துக்குழு, கர்நாடகால அவலக்கி, தமிழ்ல அவல்னு அழைக்கப்படுது. இந்த அவல்லையே சிறிய அவல், மெல்லிய அவல், கெட்டி அவல், சிவப்பு அவல், வெள்ளை அவல் அப்படின்னு பல்வேறு வகை அவல்கள் உள்ளது. நம்ம நாட்டுல ஒவ்வொரு பகுதியிலும் விளையக்கூடிய அரிசியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய விதவிதமான அவல்கள் உள்ளன. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் சிவப்பு அவல் மக்களால் பெரிதும் விரும்பி உண்ணப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த அவலோட நன்மைகள் என்ன, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அரிசியிலிருந்து மட்டும் இந்த அவல் தயாரிக்கப்படுறது இல்ல, சிறுதானியங்கள்ல இருந்து கூட அவல் தயாரிக்கப்படுது. திணை அவல், கம்பு அவல், சோள அவல், ராகி அவல் போன்றவை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவா கிடைக்குது. இந்த அவல் மூலமா நம்ம உடம்புக்கு குறைந்தது ஒரு 10 நன்மைகளாவது கிடைக்கும். பழைய காலங்கள்ல எல்லாம் நெல்லை நல்லா சுத்தப்படுத்தி ஊற வச்சு வெயிலில் உலர்த்தி கைகளால் இடித்து கைக்குத்தல் முறையில் அவல் தயாரிக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா இப்போ இயந்திரங்களின் உதவியோட எளிதாகவும் விரைவாகவும் அதிக அளவிலும் இந்த அவல் உற்பத்தி செய்யப்படுது. கல்லு, மண்ணு போன்ற விஷயங்களை பிரிக்கப்படும் இயந்திரத்துல ஃபர்ஸ்ட் இந்த நெல்லை கொட்டி, இந்த கல்லு, மண்ணு போன்ற விஷயங்களை பிரிச்சு எடுத்துட்டு தண்ணீர் உள்ள தொட்டியில இந்த நெல்லானது கொட்டப்படும். அப்படி கொட்டப்பட்டோன்னு மேல மிதக்கக்கூடிய தேவையில்லாத கருக்கா நெல்லுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீக்கப்பட்ட பின்பு ஒரு 4 மணி நேரம் இந்த நெல்லை அந்த தொட்டியில ஊற வைக்கப்படும். அப்புறம் மற்றொரு இயந்திரத்துல இந்த ஊற வைக்கப்பட்ட நெல்லானது கொட்டி வறுக்கப்படும். வறுக்கப்பட்ட நெல்லு இன்னொரு இயந்திரத்துல கொட்டி, அந்த இயந்திரத்துல நெல்லை அழுத்தி அதை தட்டையா மாற்றக்கூடிய அந்த இயந்திரம் அழுத்தி இந்த நெல்லை தட்டையா மாற்றும். அப்படி தட்டையா மாத்தின பிறகு அதை ஒரு சல்லடையில கொட்டி அதன் மேல இருக்கக்கூடிய தவிடு, உமியெல்லாம் நீக்கின அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் அவல். இந்த அவல் உட்கொள்றதன் மூலம் நம்ம உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குது. ஆனா இயந்திரங்கள் மூலமா தயாரிக்கப்படும் அவலை விட கைக்குத்தல் அவலுக்கு நிறையவே நன்மைகள் அதிகம். சிவப்பு அவல் சிவப்பு அரிசி வகையிலிருந்து தயாரிக்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிறமி தான் இந்த சிவப்பு நிறத்துக்கு காரணம். இந்த அவல்ல மாவுச்சத்து, வைட்டமின் ஏ மற்றும் சி, இரும்பு சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், குறைந்த நிறைவுற்ற கொழுப்புகள் மட்டுமல்லாது சிறிதளவு சர்க்கரை ஆகியவற்றையும் கொண்டிருக்கும் ஒரு தானியம் இந்த அவல். இந்த அவலை சமைக்காமல் அப்படியே சாப்பிட முடியும். எல்லாவித பண்டிகை காலங்கள்லயும் அவல் இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கிருஷ்ணர், குசேலர் கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணருக்கு கொண்டு போகிறதுக்கு எதுவும் இல்லைங்கும் போது கடைசி நேரத்துல அவங்க மனைவி ஒரு கைப்பிடி அவல் கொடுப்பாங்க. அந்த அவலை கிருஷ்ணர் நல்லா அவரை போற்றி புகழ்ந்து நல்ல உணவளிச்சு அவரை தூங்க வச்சு படுக்க வச்சு அவரை காலெல்லாம் பிடிச்சி விட்டு தூங்க வைப்பாரு. அதுக்கப்புறம் குசேலர் எந்திரிச்சு போகும்போது தயங்கி அந்த அவலை கொடுப்பாரு. ஒரே ஒரு அவலை சாப்பிடுவாரு. இன்னொரு அவலை கொடுக்க போகும்போது ருக்மணி தடுத்துருவாங்க கிருஷ்ணரை. போதும், ஒரு அவல் மட்டும் போதும், நீங்க ஒண்ணு சாப்பிட்டதுக்கே அவர் வீடு கோடி கோடியா செல்வம் கொடிச்சு அந்த கிராமம் ஃபுல்லா செல்வமா இருக்கு, தயவு செஞ்சு இன்னொன்னு வேணாம், அளவுக்கு அதிகமான செல்வமும் ஆபத்து அப்படின்னு ஒரு கதை இருக்கு. குசேலர் திரும்பி போய் பார்க்கும்போது அவர் வீடு மாட மாளிகையா மாறி இருக்கு அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அவல் நம்மளுக்கு உடலுக்கு இதமாகவும் இருக்கும். உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல உணவு அவல். நல்ல புத்துணர்ச்சியும் தரும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நார் சத்து தான் அதுக்கு காரணம். குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவக்கூடிய ஒரு உணவு அவல். அதனால இந்த அவல் உப்புமா அப்படிங்கறத அடிக்கடி செய்யணும். சிவப்பு அவலை கொண்டு கஞ்சி, பாயாசம், புட்டு போன்ற விஷயங்களையும் தயாரிக்கிறாங்க. கிச்சடி, உப்புமா போன்ற விஷயங்கள் அவல் மூலமா செய்யலாம். சில முக்கியமான நன்மைகளுக்குள்ள வருவாங்க. அவல் ரெகுலரா நம்ம உணவுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது. எந்த வகையில? நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் அவல்ல இருக்கு. இது நம்ம குடலுக்குள்ளார புற்றுநோய் உண்டாக்கும் அமிலங்கள் உள்ள போகாம தடுக்கக்கூடியது. அடுத்தது, ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு சிவப்பு அவல் உதவும். ஏன்னா சிவப்பு அவல்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. கர்ப்பிணி பெண்களுமே கர்ப்ப காலத்துல ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறது காமன், பொதுவான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால அவங்க அவல் சேர்த்துக்கிறது
நல்லது அவங்க உணவுல கர்ப்ப காலத்துல கொடுக்கும்போது அவல் வந்து சாலட் மாதிரி ஆக்கி அதுல லேசா எலுமிச்சை சாறு பிழிஞ்சு வைட்டமின் சி சத்துக்களோடு சேர்ந்து அவலை சேர்த்து சாப்பிடுறதன் மூலம் நம்மளுக்கு நல்ல இரும்பு சத்து தேவையான அளவு நம்ம உடலுக்குள்ள உறிஞ்சப்படுறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த அவல் அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா அரிசி வந்து சர்க்கரை நோயாளிகள் அதிகமா சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இந்த அரிசிக்கு மாற்றான ஒரு விஷயமா இந்த அவலை சொல்லலாம். என்னதான் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னாலும் இதை தட்டையாக்கி அதோட கிளைசீமிக் பண்புகளை குறைச்சிடுறோம் நம்ம. இதை வறுக்கப்பட்டு தட்டையாக்கி நம்மளுக்கு தர்றதுனால நம்ம உடம்புல இந்த சர்க்கரை அளவுகளை மிக அதிகமா ஏற்றக்கூடிய பண்பு அப்படிங்கிறது குறைஞ்சிடும். அவளுக்கு சர்க்கரை அளவுகளை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அவல் உதவும். அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி தங்களோட ரொட்டீன் உணவு முறையில தைரியமா சேர்த்துக்க வேண்டிய உணவு அவல். கூடவே இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் இதுக்கு காரணம். சர்க்கரை அளவுகள் சமநிலையில வச்சுக்கிறதுக்கு பட்டை தீட்டப்படாத அரிசியில தயாரிக்கப்படுறதுனால பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிவப்பு அவல் பரிந்துரைக்கப்பட்ட அவலா இருக்கு. மற்ற அவலை விட சிவப்பு அவல் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது அவல் நம்ம உடம்புல கொழுப்பு அளவுகள் குறையறதுக்கு உதவி செய்து உடல்ல அதிகமான கொழுப்பு சேரும் போது தான் உடல் பருமன், இதய கோளாறுகள், ரத்த அழுத்தம் போன்ற பல விஷயங்கள் உருவாகுது. அதனால அடிக்கடி நம்ம உணவு முறையில இந்த சிவப்பு அவலை சேர்த்துக்கிறது மூலமா கொழுப்பு அளவுகளை ஓரளவு குறைக்க முடியும். கூடவே உடற்பயிற்சிகளும் மற்ற சத்தான உணவுகளும் சேரும் போது உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறைந்து கொழுப்புகள் குறையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவாக குடலுக்கு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா தயிர் சொல்லுவோம். தயிருக்கு ஈக்குவலண்டா சொல்லக்கூடிய இன்னொரு உணவு அவல். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் இந்த நன்மைகளை குடலுக்கு கொடுக்குது. இந்த அவல் நொதித்தலுக்கு உள்ளாக்கப்படுது, ஃபர்மெண்டேஷனுக்கு உள்ளாக்கப்படுது. இது வந்து புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்ற விளைவாக ஏற்படும் நல்ல பாக்டீரியாக்களை நம்ம உடம்புக்குள்ள தக்க வச்சுக்க உதவுது. அதனால குடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சிவப்பு அவல் உதவுது. இப்ப அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். ஒரு கப்பு 250 ml சமைத்த அவல் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு கலோரிகள் கிடைக்குது? அதே 250 கலோரிகள் ஒரு கப்பு மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அதே அளவு வறுத்த அவலில் 333 கலோரிகள் இருக்கு. இது நல்ல ஒரு உணவு. சாப்பிட்ட பல மணி நேரங்களுக்கு நம்மளுக்கு பசி உணர்வு திருப்பி எடுக்காம கட்டுப்படுத்தக்கூடியது. ஆனா சில பேர் வறுத்த அவலை வந்து சிவப்பு அவலை வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. இரண்டையும் சேர்த்தும் போது அதோட கலோரி அளவுகள் ரொம்ப அதிகமா அதிகரிச்சிடும். சர்க்கரை நோயாளிகள் கொழுப்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜெனரலா வந்து இந்த மாதிரி உப்மா மாதிரி அவலை செஞ்சு சாப்பிடுறது நல்ல பலனை கொடுக்கும். உடலுக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கக்கூடியது அவல். அப்படிங்கிறதுனால வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை ஏதாவது ஒரு வேளை நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு அவல். சிவப்பு அவல் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வலு கொடுத்து எலும்புகளை பலமா வச்சு எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்கக்கூடியது அவல். குழந்தைகளுக்கு அவல் கொடுக்கும்போது சிவப்பு அவலை பாலில லேசா ஊற வச்சு தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. நீரிழிவு இருப்பவர்கள் இந்த மாதிரி உப்மா மாதிரி காரமா செஞ்சு சாப்பிடலாம். அட்லீஸ்ட் தொடர்ந்து வாரம் 2 முறையாவது இந்த உங்க உணவுல சேர்த்துக்க பாருங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். சிவப்பு அவல் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை டெய்லி பெற. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.